யூ டர்ன் பண்ண போகிறோம். அந்த பைக் கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் நேராக போயிடுங்க. பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க. ஃபுல்லாக அழுத்திட்டீங்க, கொஞ்சம் எடுங்க, இன்னும் போகணும். ஏன்னா டவுனில் அந்த மேடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி. இப்போ பின்னாடி யாராவது வராங்களா? ஓகே, ரெடியா? கிளச் எடுங்க. பொறுமை கிளச் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது, அதனால் கொஞ்ச நேரம் வேகத்தை போகிறேன். கால் கீழே விட்டாரா? ஓகே, கிளச் அழுத்திட்டு கீழே தேர்டுக்கு ஃபஸ்ட்டு கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் டைம் அங்கே போக முடியுமான்னு பாருங்கள். ஒரு தடவை ஹாரன். ஓகே, லைட்டாக அந்த ஷேப் வச்சுங்க. இப்போ டர்ன் லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். கிளச் அப்படியே பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுங்க. யூ டர்ன் பண்ண போகிறோம். அந்த பைக் கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் நேராக போயிடலாம். பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க. கண்ட்ரோல் 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 கண்ட்ரோல். கிளச் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கியரில் தான் நம்ம வளைக்க போகிறோம், அதனால் இந்த ஸ்பீட்லேயே போகலாம். கிட்ட போகிற வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் ஆக்சிலேட்டர், கொஞ்சம் ஏற விடாதீங்க. ஒரே மைல்டா கொஞ்சம் அழுத்தி ஒரே ஈவனா லெஃப்ட் வர மாதிரி. இந்த ஃபர்ஸ்ட் கியரில் மட்டும் வந்து ஜர்க் ஆகும் அதிகமாக, அதை நம்ம மைல்டாக ஒரே வேகம் வர மாதிரி மெயின்டைன் பண்ணி. ஓகே, இங்கே ஆளுங்க கிராஸ் பண்ணுற இடம் போட்டிருக்கு இல்லையா, அந்த இடம் போய் வண்டியை நிப்பாட்டிக்கலாம். லெஃப்ட் மெதுவாக வாங்க. ஓகே, பர்ஃபெக்ட். கிளச் ஃபுல்லாக அழுத்திட்டீங்க, கொஞ்சம் எடுங்க, இன்னும் போகணும். ஏன்னா டவுனில் அந்த மேடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி. ஓகே, இப்போ பின்னாடி யாராவது வராங்களா? ஓகே, ரெடியா? கிளச் எடுங்க. பொறுமை கிளச்சை ஃபுல்லாக எடுத்துட்டு கவனிச்சு வளைங்க. உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம். கிளச்சை முழுசாக எடுத்துருங்க. இந்த பாதி ரோடு லெஃப்ட் குயிக். கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ். எப்போவுமே ஒரு பக்கம் நம்ம வர மாதிரி தான் யூ டர்ன் பண்ணணும். அது வந்து ரைட்டில் போகிறது கொஞ்சம் ஆபத்து, ஏன்னா வேகமாக வர வண்டிங்க வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் வர மாதிரி வந்தோம். இப்போ ஆக்சிலேட்டர், கிளச், செகண்ட் கிளச்சை எடுத்துட்டு இப்போ ஒரே ஈவன் ஸ்பீட் கொடுக்கலாம். ஒரே ஸ்பீடா கிளச் தேர்ட். பின்னாடி வண்டி வருது பாருங்க, அதையும் கொஞ்சம் கவனிச்சு. கிளச் எடுங்க. இப்போ ஸ்பீட் போகலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, அவனை விட்டுடலாம். கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்பீடை மாற்றிங்க. இப்போ ஒரே ஸ்பீட். அப்படியே இந்த பாதி ரோட்லேயே போகலாம். நான் வரும்போது ரைட்டில் வந்தோம், இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். ஸ்லோ 4. ரிலாக்ஸ். கிளச் எடுங்க. இப்போ ஸ்பீடை கொடுங்க. உங்கள் ரோடை விட்டு வெளியே போகாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது லெஃப்டாக இருக்கட்டும் ரைட்டாக இருக்கட்டும், அதிகமாக போகாதீங்க. ஸ்பீடு தான் கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலை மீற மாதிரி, அதாவது உங்கள் கவனத்தை விட்டு அதிகமாக போகுது. உங்கள் கவனம் எவ்வளோ வரைக்கும் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் வேகம் கொடுங்க. தப்பு இல்லை, தேர்டில் கூட போகலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்களே எல்லாமே செய்கிற மாதிரி வச்சுக்கணும். அது ஸ்பீடு அதிகமாகுது, என்ன ஆகுதுன்னா நம்ம யோசிக்கிறதுல வண்டி அங்கே போயிடுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைக் வந்துச்சு லெஃப்டில் பார்த்தீங்களா, அப்போ நம்ம அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள வண்டி அங்கே போயிடும். அதனால தான் உங்கள் ஸ்பீட் லிமிட்டில் ஓட்டுங்க. உங்களுக்கு என்ன ஸ்பீடு வருதோ அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். இந்த ஸ்பீடு ஓகேவா உங்களுக்கு? நீங்கள் எதிர்க்க பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை மேனேஜ் பண்ணுங்க.
ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த நடந்து போகிறவங்க எப்போ வேணாலும் ரைட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த மாடு மிரள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம மைண்டில் வரணும். அப்போது அது அங்கே நடந்தால் கூட உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஏன்னா மேடாக வேறு இருக்குது. லைட்டாக இருக்கட்டும், ஸ்பீடு இருக்கட்டும். இன்னும் நான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன், ஸ்பீடு கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா மேடாக இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேகம் அதுவே அடங்கிடும். ஓகே, இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோ பண்ண உடனே கிளச் அழுத்தக்கூடாது. கொஞ்சம் கிளச் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஜின் கண்ட்ரோல் ஆகும். இன்ஜின் பிரேக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த கண்ட்ரோல் வந்த பிறகு இப்போ கிளச் அழுத்துங்க. கீரை தேர்டுக்கு குறைச்சிருங்க. ஹார்ன் அடிச்சுட்டு கிளச்சை எடுங்க. இப்போ மறுபடியும் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலாம். ஜஸ்ட் லேசாக ஒரே ஸ்பீடாக போகும். அது முடிஞ்ச அளவுக்கு அது மேலே ஏற்றாமல் பார்த்து, ஏன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த இடம் வேறு வழி இல்லை, ரைட்டில் தான் போய் ஆகணும். கொஞ்சம் ரைட்டில் போயிடலாம், ஏன்னா லெஃப்டில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ரைட்டில் போகிறது பெஸ்ட்டு. ஃபோர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கிளச்சு கூட வேண்டா விருப்பமா யோசிச்சு அழுத்துறீங்க ஒரே டைம். அதை அதில் இதுவே வேண்டாம், காம்ப்ரமைஸே வேண்டாம். கிளச்சை வேகமாக அழுத்தினா தான் கீர் நம்ம ஒழுங்காக போட முடியும். கொஞ்சம் ஸ்லோவாக. உங்களால் அங்கே ஃபேஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். போகலாம். லெஃப்ட் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே போகும், சரியா இருக்கு, பர்ஃபெக்ட். ஆனால் ஸ்பீடு அதிகமாக வேண்டாம், இந்த இருக்கிற ஸ்பீடே போதும். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பீடை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. அதனால கொஞ்ச நேரம் வேகத்தை குறையும். கால் கீழே விட்டாரா, இந்த ரிலாக்ஸ். ஓகே, கிளச்சை அழுத்திட்டு கீரை தேர்டுக்கு குறைச்சிட்டு கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் டைம் அங்கே போக முடியுமான்னு பாருங்க. ஒரு தடவை ஹாரன். ஓகே, ஓகே, ஒன்றும் இல்லை போயிடலாம். கிளச்சை எடுங்க, முழுசாக எடுத்துருங்க. ஸ்பீட் நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ். ஆனால் நீங்கள் பிடிக்கிற அந்த ஸ்டேரிங்கோட பொசிஷன் கொஞ்சம் கரெக்டாக பிடிச்சிங்க, ஏன்னா அவசரத்துக்கு நம்மளால் வளைக்க முடியாது. அப்படியே இந்த லெஃப்ட்லேயே போகலாம். இப்போ சும்மா லேசாக ஆக்சிலேட்டர் சும்மா கொஞ்சமாக கொடுங்க, அவ்வளோதான். இந்த ஸ்பீட்லேயே போகலாம் நமக்கு அந்த டேர்னிங் முடிகிற வரைக்கும். இந்த வைட் ஆங்கிள் கவனம்னு சொன்னேன் இல்லையா, சைடு பார்வை அதிகமாக இருக்கணும். அது இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் லெஃப்டில் யார் வராங்க, ரைட்டில் யார் வராங்கன்றத ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்க முடியும். இழுக்கும், ஸ்லோ. அந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஸ்லோ, அவ்வளோதான். காலை எடுத்துட்டாலே போதும். ஓகே, இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்பீடு வேண்டாம். அந்த டேர்னிங் பொசிஷனை நல்லா கவனிங்க. ஈவன் டர்ன் வரோம், கிட்ட போயிடலாம். லைட்டாக அந்த ஷேப் வச்சுங்க. இப்போ டர்ன், லாங் டிஸ்டன்ஸ் டர்ன். நம்ம ரோட கவனம் ஸ்பெண்ட் பண்ணி கிளட்ச் ஃபுல் அரெஸ்ட் போகிறோமா, ஸ்டாப் பண்ணி இருங்க, பின்னாடி பாருங்க.
சொன்ன உடனே செய்கிறீங்க ஓகே, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். மெதுவாக வராங்க, லாங் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க, ஒன்றும் அவசரம் வேணும். அந்த சிக்னல் போடாங்க, கிளச் அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ பிரேக் மெதுவாக. ஃபஸ்ட்டு நியூட்ரல், நெக்ஸ்ட்டு கிளச் எடுக்கணும், ஃபைனலாக பிரேக் எடுக்கணும். ஓகே, சூப்பராக ஓட்டினீங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பரபரப்பு இருக்குது தெரியுதுங்களா? அது வந்து நம்ம டெய்லியும் இப்போ ஓரளவுக்கு டிராஃபிக்கில் தான் நம்ம ஓட்டுறோம், இன்னும் ஹெவியாலாம் போகல. இந்த ஓரளவுக்குள்ளேயே நமக்கு இந்த இவ்வளோ பரபரப்பு இருக்குது. இது இல்லாமல் இருந்தால் இன்னும் நம்மளுக்கு பெட்டரான டிரைவிங் கிடைக்கும். அது கொஞ்சம் நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஒன்றும் யாரையும் இடிக்க போகிற மாதிரியும் போகல, வேகமாகவும் போகல, ரிலாக்ஸாக தான் ஓட்டுறோம். அதேமாதிரி அந்த கூட்டத்தை நீங்கள் கிட்ட சேர்த்துக்காமல் பார்த்துங்க. தூரத்துலேருந்தே உங்களால் அங்கே போக முடியாதுன்னா ஸ்லோ பண்ணிங்க, முடியும்னா போங்க. அந்த மாதிரி டிசைட் பண்ணி வண்டியை ஓட்டுங்க. ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.